ஸோ ஹாய் கேப்ரிகான் ரைட். எஸ், நம்ம வந்து அடுத்து இந்த மாதம் ப்ரெடிக்ஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். எனக்கு டேரோனால என்ன அப்படின்னு தெரியாது நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கைட் யூ ஹவு த டேரோ கார்ட் ஒர்க்ஸ் இஃப் யூ ஆர் நியூ டு மை யூடியூப் சேனல் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன, இஃப் யூ வாண்ட் டு டேக் அ பர்சனல் ரீடிங் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியும் அங்கே வந்து இருக்கும். நான் இப்போ எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா லவ் ரீடிங், கேரியர் ரீடிங் பண்ண போகிறேன். அதுக்கு கிளாரிஃபையும் நான் வந்து பண்ணுவேன். லாஸ்ட் டைம் மாதிரி வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் அந்த மாதிரி பண்ணாமல் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ த கேரியர் அண்ட் லவ் ரீடிங். It applies to both the married couples and also who are in a relationship. Okay, எது ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, பிகாஸ் திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், ஆகாமையும் கூட போகலாம். எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் பிகின். Capricorn, zodiac sign Capricorn, love reading please. ஏசி ஓடுதானே டவுட்டாக இருக்குது. ஓடுது, ஆனால் எனக்கு இங்கே இப்படியே இருக்குது. ஓகே, லவ் ரீடிங் ப்ளீஸ் ஃபார் த பீப்பிள் ஆஃப் கேப்ரிகான். லவ் ரீடிங் ப்ளீஸ். என்னால் எக்ஸாக்ட்லி என்னன்னு சொல்ல முடியல, பட் little bit resistance, little bit oppositions. You're looking for peace, you're manifesting something. அது நடக்கணும், நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு டிசைர் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே வந்து இருக்குது. I could see that. அதுக்கு you have to realize something, you have to get on into certain energies. உங்களை பற்றி நீங்கள் இன்னும் நிறையா வந்து தெரிஞ்சுக்கணும். கோ இன்சைடு, யூ மஸ்ட் நோ வாட் யூ வாண்ட் ரியலி அப்படின்றது நீங்கள் வந்து இன்னும் புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. பிகாஸ் சர்டைன் திங்ஸ் யூ ஹாவ் டு ரியலைஸ், ஒன்லி தென் யூ கேன் ஸ்டார்ட். ஒரு புது எனர்ஜி ஃபார்ம் ஆகும், அந்த புது எனர்ஜி மூலிமா யூ கேன் ஏபிள் டு கிரியேட் சம்திங், யூ கேன் டிசைர் சம்திங், யூ கேன் மேனிஃபெஸ்ட் சம்திங். இந்த பேசிக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா we can able to create something. இப்போ நீங்கள் சோகமாக இருந்துகிட்டே எனக்கு அந்த விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக வந்து சோகமாக இருக்கிறப்ப அது நடக்காது. இப்போ அந்த விஷயம் நடந்ததுன்னா எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த எனர்ஜியை யூ ஹாவ் டு பிரிங் இட் அவுட் டு மேனிஃபெஸ்ட் சம்திங். அதனால தான் நிறைய ரெசிஸ்டன்ஸ், நிறைய அப்போசிஷன்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ரைட், லெட் கிளாரிஃபை. உங்களோட லவ் ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். யூஆர் மேனிஃபெஸ்டிங் சம்திங். நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளான ஒரு ஆசை வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ரிலேஷன்ஷிப் ஆர் இட் குட் பி இன் எனிதிங். அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். Why the Seven of Wands is here for the people of Capricorn? Why the Seven of Wands is here for the people of Capricorn? Why the Seven of Wands is here in a love reading for the people of Capricorn? Why the Seven of Wands is here? Imbalance. You cannot come out of something which is haunting you in your mind. You want to leave it and you have to move forward, or you have left. ஒரு விஷயத்தை மறந்துட்டு முன்னாடி போகவே வந்து முடியல, இல்லைன்னா நிறைய அப்போசிஷன், நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது டு லீட். ஆர் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னாலே நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்துட்டு என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. உங்களோட ரிலேஷன்ஷிப்லையோ என்ன, I want to look out for it applies to the people who are looking out for marriage alliance. Yes, I could see a lot of resistance. If you are looking out for options or alliance பார்க்கணும் செய்யணும்னால I could see a lot of resistance in your, if you are looking out for alliance also I could see that I could not able to find the right partner.
லாட் ஆஃப் இம்பேலன்ஸ், லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், லாட் ஆஃப் அப்போசிஷன்ஸ். அது அப்படி தான் இருக்குது. Oh, somebody ditched you, or you are in an unhealthy and toxic relationship. I could see lots and lots of unhealthy toxic relationship here. See, you would have faced something. Some people வந்து பார்த்துட்டிங்கன்னா you are not able to forget the past, and you aren't able to move forward. Even at this time you have to be very careful. If somebody is approaching you in a very okay, quiet, with he or she is a very quiet girl or quiet boy, I just want to continue this relation, I mean, I want to, should I take this offer அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா please don't take it, because I see lot of unhealthy toxic relationship is on the way. That person, or it's either a boy or girl, definitely ditched you. They will do betray or backstabbing. So any new offer is on the way for you. I just don't want you to accept, because I could see that person is not going to be the stable person in your life. Any offer is on the way, please don't accept it right now. Why the Knight of Wands is here? Why the Knight of Wands is here? Why the Knight of Wands is here? Knight of Wands is clarified by the Knight of Wands, Three of Cups, and the Three of Swords. The guy or the girl, it's going to be the flirt. There would be a playboy, lot of playboy. இதை வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. Okay, so I just want you to not to accept that offer, because நிறைய தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பார்க்க முடியுது, நிறைய பெயின் வந்து பார்க்க முடியுது. If anybody is going through this, or it seems like good in the initial days, but that is not going to be the long lasting one. Or if you are experiencing this is what the situation is. ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, I could not recognize it, or he or she is doing any deception அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா, if you are already in suspect, if you already have a doubt, see, நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இது எல்லாருக்கும் அப்ளை ஆகும்லாம் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து they do not betray their partners, they do not betray their marriage partner or anyone. It applies to the people who are doing the deception. Okay, என்னால் அந்த எனர்ஜியை வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது, அதனால் I'm just telling you. Okay, not a right person. Why the Judgment card is here? Why the Judgment card is here? Why the Judgment card is here? You have to realize that the relationship is not good அப்படின்றத you have to realize. Why the Judgment card is here? Realize. You're not realizing. You know that is something wrong, but you're not realizing that. Realize உங்களுக்குள்ளேயே வந்து you're confusing your lot of thought process, conflict within yourself. Lot of conflict is going within yourself because of this. Please realize that yes, what you're seeing, what you're hearing, it's true. If you have a doubt, yes, it is true. Okay, if something is wrong. Fool. Why the Fool card is here? Why the Fool card is here? Why the Fool card is here for the people?
Why the Fool card is here? Why the Fool card is here? Why the Magician card is here? Why the Magician card is here? Why the Fool card is here? You have a very good future. Please don't fall into this trap, because I could see very good future, very new beginning, very good resources, alliance will be on the way for you. So I just want you to don't fall into this right now. If you're going through any problem, just leave it. Or if என்னால் பேசி என்னால் வந்து தீர்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட எஸ், பேசியே வந்து தீர்த்துக்கோங்க. இஃப் நாட், ஜஸ்ட் லீவ் இட், பிகாஸ் ஐ குட் see good future, because you do have a good future over in the coming days. You'll get a good guy or good girl in the coming future. Because I could see the offer in the future. Advice for the people of Capricorn. Advice for the people of Capricorn. Advice for the people of Capricorn. You will find the stability, you will find the success, you will find the happiness very soon in your life. But right now, if you are in a very wrong relationship, மேபி சம் பீப்புளுக்கு அது வந்து ஒரு டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பாக கூட வந்து இருந்திருக்கலாம், பிகாஸ் ஐ சி லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் in பட் இன் த அப்கமிங் ஃபியூச்சர் ஐ குட் சி லாட் ஆஃப் good future, good relationship in the near future. Maybe it would be your current partner, or maybe with your any new partner or someone, because temporary or relationship இருந்திருக்கும் that would have taught you a very good lesson, I could see here. Okay, future is very good for you. You'll get a good guy or good girl, good woman in your life. So this is for you. Don't look out for any kind of shortcuts. Career reading for the people of Capricorn, please. Career reading for the people of Capricorn, please. Career reading, please. Lot of savings needed, guys. Lot of work I could see. Lot of competition, lot of conflict, lot of disagreements I could see here. But you're very dedicated to your work. I can also see that savings is much needed at this time, guys. Or if you are very materialistic, or if you are thinking about savings, yes, do the savings. Or if you are very materialistic or something, I see some changes also coming on the way. Why the Four of Pentacles is here for the people of Capricorn in a career reading. Why the Four of Pentacles is here for the people of Capricorn in a career reading. Why the World card is here? Why the World card is here? Why the World card is here for the people of Capricorn in a career reading? Is it something ending in your career? Or you feel like I want to end this, I want something new on the madri? World card is clarified by the World, the Empress and the High Priestess. Don't you see any growth here? Or you're not happy with your work?
I can sense that, if I am right. Queen of Wands. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது இந்த மாதிரி. You are just looking out and is not giving any kind of பலன் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. But I could see the growth in upcoming days if you are alone, if you don't talk much, if you just concentrate only on your work. It may seem like that, but நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்திருக்கு. This is part of the cycle, so please don't worry. Transformation is happening, guys. நிறைய ஒரு transformation is happening. That is why you're going through a lot of mind-wise conflict within yourself அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. Or office, or in your office or in your business, competition, or not getting enough financial source, you're fighting. For some of the people, you're not getting a financially, like this is a very lockdown time, you're going through a lot of troubles because of that. Why the Five of Wands is here? Why the Five of Wands is here? And the transformation will bring you good success. Okay, rest yourself, don't panic much, don't think much, because it seems to be okay அந்த மாதிரி தான் வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. ரொம்ப கிரேட்டாக இருக்குது அப்படின்னு இல்லை, நிறைய வந்து யூ வாண்ட் டு எண்ட் இட் அட் ஒன் டைம். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. லைக் நிறைய ஜக்லிங் மூமெண்ட்ஸ் இருக்குது, இருக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயம். But some people are enjoying their victory or happiness, அதெல்லாம் பார்க்க முடியுது. But only if you're ஒரு mixed feeling அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். But there is always light at the end of the tunnel. So I hope rest yourself and take a proper decision whether to continue this or not அப்படின்றத வந்து you have to take up a decision. Solution for the people of Capricorn. Solution for the people of Capricorn, please. Very slow process இருக்கும், அதனால தான் you are getting irritated. என்னையா இது அப்படின்ற மாதிரி. Solution for the people of Capricorn. Solution for the people of Capricorn and career. Ten of Swords, Five of Swords, Seven of Cups. நிறைய தலைவலி, lot of pain. I don't know what to do. I feel like options are coming up, but I don't know which one to choose. Very slow. Everything is happening like, it's not happening. Everything is out of my hands. Okay, எல்லாமே வர மாதிரி இருக்கு, அப்புறம் வரவும் மாட்டேங்குது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. It's going to be there for you. So calm yourself. உங்களே நீங்கள் அமைதிப்படுத்திக்கோங்க. That's the only solution. And these are all the minor kanakas, and it's not going to be permanent in your life. It's not going to be permanent. It's all temporary feelings, temporary lessons, experience. Okay, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு you need to calm yourself. If you ask me, just calm yourself. Everything is happening, so நிறைய transformation is happening. Isolate yourself, just be alone. Do not mix with people, because whoever you are thinking, your colleagues or your friend or whoever it is,
இந்த நேரத்தில் வந்துட்டு ஜாயினிங் வித் தம், கோயிங் சம்வேர் ஆர் don't believe anyone right now if you ask me. It's better to be alone. It's better to be செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் வந்து ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களே. செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் யூ ரைட் நோ இன் திஸ் மோமெண்ட், இன் திஸ் லாக்டவுன் பீரியட். ஸோ செல்ஃப் ரெஃப்ளெக்ட் நிறைய பண்ணுங்கள் ரிகார்டிங் யுவர் கேரியர். வாட் யூ ஹேவ் டு டூ, வாட் யூ ரியலி வாண்ட் இன் திஸ், ஷுட் ஐ டேக் திஸ் ஆர் ஷுட் ஐ கண்டினியூ ஆர் ஷுட் ஐ எண்ட் திஸ் அப்படின்றத யூ ஹேவ் டு டிசைட் இட். பிகாஸ் நிறைய கம்ப்ளீஷன் சைக்கிளும் என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. யூ ஆர் நாட் ஹாப்பி, யூ வாண்ட் டு எண்ட் திஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. So thank you so much. If you haven't subscribed to my channel, please do subscribe and support. Thank you so much. Let's spread only love.